அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னாலோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீக் ஒரு 2 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு 2 ஸ்டாக்ஸ் கொடுத்திருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் ஒரு 2 ஸ்டாக் எடுத்திருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸோ டெய்லி ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 2 ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னா, டெய்லி பண்ணோம்னா அது இன்ட்ராடே. ஸோ மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒரு 2 ஸ்டாக்ஸோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸோ இல்லை மந்த்லி ஒரு 4 or 5 ஸ்டாக்ஸ் நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலே போதும், ஓரளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்ல இருந்து இருப்பீங்க. ஸோ டெய்லி ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க டெய்லி பண்ணணும்னு நினைக்காதீங்க. டெய்லி பண்ணணும்னா அது இன்ட்ராடே டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்களா, இல்லை நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க இன்ட்ராடேவும் பண்றீங்கன்னா 2 அக்கௌண்டா வச்சுக்கோங்க. 2 டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்விங் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுங்க. இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா இன்ட்ராடே பண்றப்ப நீங்க அதில் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடிங்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பிரேக் அவுட் எல்லாம் கிடைக்கிறப்ப நீங்க ஸ்விங் ட்ரேடிங் இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் எந்த ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் தான். ஒன்று இண்டஸ் டவர்ஸ். ஸோ இண்டஸ் டவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 409 458 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆல் டைம் ஹை ஜூலை 30, அதாவது லாஸ்ட் ஹை ஜூலை 30ஆம் தேதியோட ஹை 453.30. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி ஸோ மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 484 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் 534.45 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட என்ட்ரி பிரைஸ் எந்த இடத்துல கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதியோட ஹை 460.35. ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 484.80, கிட்டத்தட்ட 5% ஃபர்ஸ்ட் டார்கெட்டும். ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 16% சம்திங்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இண்டஸ் டவர்ஸ்ல. ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஈஸி தான். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ரெட் கலர் கேண்டிலோட லோ. ஸோ கிரீன் கலர் கேண்டில் 4 நாளா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதியோட ரெட் கலர் கேண்டிலோட லோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸா போட்டு ட்ரேட் பண்ண போறோம் 428.55. ஸோ அந்த இடத்த ஸ்டாப் லாஸா ஸோ மார்க்கெட் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ட்ரி பிரைஸ் 460.35 அபோவ். ஸோ டார்கெட் 484 இல்லைன்னா 534. ஸோ 2 டார்கெட் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்டாப் லாஸ் 429.20. ஸோ அதுக்கு மேல இந்த இண்டஸ் டவர்ஸ்ல நம்ம செல் சைடு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக். ஸோ ரெண்டாவது ஸ்டாக்ஸ் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் லிமிடெட். ஸோ கிராம்ப்டன் கிரீவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சேம் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பிரேக் அவுட் தான் நடக்க போகுது. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒரு ஹேமர் கேண்டில் போட்டு ஸோ அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலர் ஃபார்ம் ஆகி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஒரு 60%க்கு மேலே உள்ளார இருக்காங்க. ஸோ அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதியோட ஹை 481. ஸோ அதை பிரேக் பண்ணா அடுத்த டார்கெட் 494. செகண்ட் டார்கெட் 520 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் எங்க கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 455 இந்த லோ தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் ஒரு ஹேமர் கேண்டில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிளேஸ் ஆயிருக்கு. அதோட லோ 456.30. ஸோ அதை நம்ம ஸ்டாப் லாஸா போட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி பிரைஸ்ங்கிறது 481 அபோவ். ஃபர்ஸ்ட் டார்கெட் 494, செகண்ட் டார்கெட் 520. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்றப்ப ரொம்ப நீங்க வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இல்லாம ட்ரேட் அட்டன் பண்ணவே கூடாது. ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஸ்டாப் லாஸே போட மாட்டேங்கிறீங்க. ஸ்டாப் லாஸே போடாம லாஸஸ் அப்படியே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பணம் முடங்கிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க அடுத்த ஸ்டாக்ஸுக்கு நகர்ந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்விங் ட்ரேடிங் நீங்க கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும். ஸோ 2 ஸ்டாக் தான். ஒன்று இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் டாப் 10 கிரீவ்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து 455.05, டார்கெட் வந்து 494, 520 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்றப்ப 185 ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சொன்னது வந்து 2 ஸ்டாக் என்எஸ்சியில், இது வந்து கேஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அனலைஸ் வந்து ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிறனால தான் நான் என்எஸ்சியில் மட்டும்தான் ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கிறேன். ஒரு சில டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து மெயின் ஸ்டாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 2800 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ எஃப்என்டோல இருந்து எடுக்கிறதுக்கு காரணம்னா கேஷுக்கும் எஃப்என்டோக்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து அந்த மாதிரி எடுக்கிறதுனால நான் தனியாக வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.